உன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். தமிழர்கள் தன்மானத்தை பெரிதும் மதிக்கிறவர்கள். தமிழர்கள் தன் தலைவனை, அதுவும் குறிப்பாக தன்னை ஆளும் தலைவனை தாங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்புபவர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்தபின் 20 ஆண்டுகளாக ஒரு தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தது. அதன் பிறகு 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு வந்து கொண்டிருக்கின்றன. 1967 இன்று வரை தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆழமாக கால்பதிக்க இயலவில்லை. ஏனெனில் டெல்லியில் இருந்து யாரோ ஒருவர் தமிழ்நாட்டின் முதல்வரை தேர்ந்தெடுப்பதை தமிழர்கள் அவமானமாக கருதுகின்றனர். ஏனெனில் தமிழர்கள் தன்மானம் உள்ளவர்கள். இந்த விஷயத்தில் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதற்காகவும், தமிழர்களின் உணவை மதிக்காததற்காகவும் சென்னை விமான நிலையத்தில் மரபு முறையாக பிரதமர் வரும் பொழுது அவரை வரவேற்க இருக்கும் மரபு முறையை சில முறை பின்பற்றவில்லை. அது மட்டுமில்லை, பாரத பிரதமர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டை மதிக்கவில்லை என்று கூறி வெளிநடப்பு கூட செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்சி இன்று டெல்லிக்கு தலைவணங்கி கூனி குறுகி நிற்கிறது. அதை தமிழர்கள் அவமானமாக கருதுகின்றனர். அந்த கட்சியின் தலைவர் கூட்டணியின் கட்சியின் தலைவராக இருந்தும் கூட ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கும் டெல்லிக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையை தமிழர்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தமிழ் மக்களே, உங்கள் முதல்வரை டெல்லியிலிருந்து யாரோ ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, அல்லது உங்கள் முதல்வரை நீங்களே தேர்ந்தெடுக்க வேண்டுமா? மக்களே, வாக்களிக்கும் முன் நன்றாக சிந்தியுங்கள். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. உங்கள் வாக்கு உங்கள் வெற்றிக்கே. வாழ்க தமிழகம், வளர்க ஜனநாயகம்.